ஏய் சிவா எடுத்து சாமி எங்கடா சாமி? எங்க? இறைவா, சாமியை பாடுறா. அவ்வளோ பெரிய சிவனுங்க. சாமி இப்படி கிடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணங்கிறது ரொம்ப கவலை அளிக்குதுங்க. மிகப்பெரிய ஒரு சாமி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஆவுடை பாருங்க. ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஆவுடை, எவ்வளோ பெரிய ருத்ரபாக்கம் பாருங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ண வட்டம் இருக்கிற சோழதரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அரண்மனை அறக்கட்டளை அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கத்தை ஒரு நாள் முழுக்க அந்த மரத்துலேருந்து போராடி எடுத்தோம். இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு, இந்த இடத்தோடைய உரிமையாளர்கிட்ட கேட்டு தான் எடுத்தோம். இன்னொரு இடம் வைக்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எடுத்து வச்சதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சாமி வைக்க இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு சின்ன இடம் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இத்தகைய வரைக்கும் ஒரு இடம் இல்லாமல் இன்றைக்கி இந்த சாமியானது இங்கே இருக்குங்க. தயவு செஞ்சு மன வருத்தத்தோடு கேட்டுக்கிறேன், இந்த காணொலியை பகிருங்க. இந்த ஊருக்காரங்களுக்கு வேற ஒருத்தவங்க அனுப்பியாவது அதுக்கப்புறமாவது மனது கொஞ்சம் இறங்கட்டும். எவ்வளோ பெரிய சாமி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இங்கே பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ பெரிய சாமி பாருங்கள். ஆவுடை பாருங்கள், எந்த விதமான பின்னமும் இல்லாமல் ஆவுடை அத்தகைய ஒரு அழகா நீ ஒரு எடுத்த இடத்துலையே புதர் மண்டி எப்படி கிடக்க பாருங்கள். ஒரு நாள் முழுக்க குறைஞ்சபட்சம் அவ்வளோ மக்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட அன்றைக்கி எடுத்து பண்ணோம். அதுவும் இடம் இருக்குன்னு சொன்னாங்க. சாமி எடுத்ததுக்கப்புறம் எல்லாருடைய மனசு எப்படி மாறிச்சுன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த ஊர் தலைவராகட்டும், இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த சாமிக்கு ஒரு சின்ன இடம் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம தஞ்சாவூர் டு திருவண்ணாமலை நடந்து போகிற அந்த பயணத்தில் இந்த சாமியை நான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும் போதே நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு இதை பகிருங்க. நன்றி.